மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது படத்திற்கு திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த கட்சியினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் தாயின் தலைமகனாக பிறந்து அறிவு மன்னனாக வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா என புகழாரம் சூட்டியுள்ளார். மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்களுக்கான அரசு மத்தியில் அமைய ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சருடன் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவும் பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. அதிமுக சார்பிலும் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தையொட்டி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அக்கட்சியினர் அமைதி பேரணி செய்தனர். சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் உள்ள அரசினர் விடுதியிலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு திமுகவினர் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, திமுக எம்பிக்கள் கனிமொழி, ஆ. ராசா, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஐ. பெரியசாமி, கே.என். நேரு, ஏவ வேலு, மா. சுப்பிரமணியன், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அண்ணா நினைவிடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் படத்திற்கு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல அண்ணா நினைவிடத்தில் அதிமுகவினரும் அஞ்சலி செலுத்தினர். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணாவின் படத்திற்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். திருச்சி, ஈரோடு, நாமக்கல், தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினாவில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திற்கருகே முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் வி.கே. சசிகலா ஆகியோர் சந்தித்தனர். அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோரும் சென்று அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அப்போது சசிகலா காரில் அங்கு செல்ல இருவரும் சந்தித்து பேசினர். வாகனத்தில் இருந்து இறங்கிய சசிகலா ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோருடன் சில நிமிடங்கள் பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அதிமுகவில் இருக்கும் தற்போதைய சூழல் மாறும் என்று கூறினார். நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருக்கிறவங்க, நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, எல்லாம் சரியா வந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா நடக்கும். தலைவர் மறைஞ்சப்ப இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க இன்றைய சூழ்நிலையை வச்சு பேசுறீங்க, இதுவும் மாறும். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை பகிர்ந்து கொள்வதில் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றும், நாட்டின் மிகப்பெரிய இந்த கௌரவம் குறித்து அத்வானியிடம் பேசி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவரான அத்வானி நாட்டின் வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு மகத்தானது என்றும், துணை பிரதமராக இருந்து தேசத்திற்கு உழைத்தவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அத்வானி தேசிய ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இணையற்ற முயற்சிகளை மேற்கொண்டவர் என கூறியுள்ள பிரதமர் மோடி, அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் தருணம் தனக்கு மிகவும் உணர்ச்சி மிகுந்தது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கை குழுவிற்கு மக்கள் பரிந்துரைகளை அனுப்ப திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கவும் மாநில சுயாட்சியை உரத்து சொல்வதற்குமான தேர்தல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை வடிவமைப்பதில் தமிழ்நாட்டு மக்களின் பங்களிப்பை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு எதிர்பார்ப்பதாகவும், தங்களின் கோரிக்கைகளை அனுப்பி வைத்து மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் பங்களிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும், தொலைபேசி எண் மூலமாகவும் மக்கள் பரிந்துரை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் அறிக்கை குழு பயணித்து டவுன்ஹால் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும், குழுவின் பிரதிநிதிகளை பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு தங்கள் கருத்துக்களை நேரில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ள நிலையில், மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய திமுக, இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளது. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழு இடையே அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை 4 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் மீண்டும் 2 தொகுதிகள் அல்லது ஒரு நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவைக்கான சீட் கேட்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி கட்சிகள் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்ற அச்சத்தில்தான் திமுக தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஏன் திமுக முன்னாடி போகுதுன்னா, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டணி எது செய்யுதுன்னா, யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. இப்போ யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, உட்காருங்க நம்ம பேசி முடிச்சுக்கலாம், உங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை இடம் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது பயம், அதாவது எங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு. அதனால இவர் என்னதான் பண்ணாலும் சரி, வரவங்க வரதான் போறாங்க, அது வேற விஷயம். அதனால அது முறைப்படி எங்க தலைமையில் ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணிக்கு கண்டிப்பா எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றத முறைப்படி பூச்சா அறிவிப்பார். Hi everyone, it's Poonam. கருப்பை வாய் புற்றுநோய் காரணமாக இறந்ததாக கூறப்பட்ட பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே உயிருடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பூனம் பாண்டே பாலிவுட் திரைப்படங்களில் நடித்தும் பிரபல மாடலாகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் 32 வயதான அந்த நடிகை கருப்பை புற்றுநோய் காரணமாக உயிரிழந்ததாக நேற்று செய்தி வெளியானது. இதையடுத்து திரையுலகைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக கூறி நடிகை பூனம் பாண்டே இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். கருப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்காகவே இறந்துவிட்டதாக கூறி பதிவிட்டதாகவும், இதனால் அனைவரிடமும் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இறப்பு செய்தியின் மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் தனக்கு பெருமை என்றும் பூனம் பாண்டே தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் உள்ள 3 விமான தளங்களில் பணி செய்து வரக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் மே 10ஆம் தேதிக்குள் இந்தியாவுக்கு மாற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவில் உள்ள 3 விமான நிலையங்களில் 80 இந்திய ராணுவ வீரர்கள் மனிதநேயம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கும் பணி செய்து வருகின்றனர். இவர்களை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் திரும்பப் பெற வேண்டும் என இந்தியாவிடம் அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் கடந்த மாதம் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட குழுக்களும் அண்மையில் ஆலோசனை நடத்தினர். அதில் ராணுவ வீரர்களை திரும்பப் பெற இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருந்தன. முதற்கட்டமாக மார்ச் 10ஆம் தேதிக்குள் ஒரு விமான தளத்தில் இருக்கும் ராணுவ வீரர்களும், மே 10ஆம் தேதிக்குள் மீதமுள்ள 2 விமான தளத்தில் இருக்கும் ராணுவ வீரர்களும் மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பு உறவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு அந்நாட்டில் பல்வேறு நகரங்களும் கொண்டாட்டத்தால் களை கட்டியுள்ளன. சந்திரனை மையப்படுத்திய லூனார் நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டு சீன புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அங்கு வரும் 10ஆம் தேதி புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களும் வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக ஷாங்காய் நகரில் டிராகன் திருவிழா தொடங்கியுள்ளது. வீதிகளில் டிராகன் வடிவிலான உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க, அதில் வண்ண விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு காண்போரின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. குதிரை கண் சிமிட்டுவது போலவும் பெரிய உருவத்திலான டிராகன்களை கண்டு வியக்கும் பொதுமக்கள் புத்தாண்டிற்கான சிறந்த பொழுதுபோக்காக இது அமைந்துள்ளதாக உற்சாகத்துடன் கூறுகின்றனர். திருவிழாவில் பலரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஆரஞ்சு, மஞ்சள் நிறத்தில் மீன்களின் உருவங்கள் வானில் ஒளிரவிட்டது போல் வீதிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. சீன புத்தாண்டை முன்னிட்டு இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களில் வெல்லுமா என்பதே சந்தேகம்தான் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக காங்கிரசுடன் தான் கூட்டணி வைக்கவே விரும்பியதாக தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, காங்கிரசுக்காக ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளையும் அவர்கள் நிராகரித்து விட்டதாக தெரிவித்துள்ளார்.
2 தொகுதிகள் போதாது என்றால் 42 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டுக் கொள்ளட்டும் என தெரிவித்தார். பாஜக பிரதான போட்டியாளராக உள்ள 300 தொகுதிகளையும் காங்கிரஸ் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என தான் அளித்த யோசனையை காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை என்றும் மம்தா குற்றஞ்சாட்டினார். மேற்கு வங்கத்தில் ராகுல் காந்தி செல்லக்கூடிய நடைபயணம் இஸ்லாமிய வாக்காளர்களை கவர்வதற்காக நடத்தப்பட்டு வருவதாகவும், குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சியாக நடைபயணம் நடைபெற்று வருவதாகவும் மம்தா கடுமையாக விமர்சித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 44 இடங்களில் வென்ற காங்கிரஸ் 2019 மக்களவைத் தேர்தலில் 52 தொகுதிகளில் வென்றது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்டமாக மேற்கு வங்கத்தில் பாரத் ஜோடோ யாத்திரை பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி மம்தாவோ காங்கிரஸோ கூட்டணியில் இருந்து விலகிச் செல்லவில்லை என்றும் கூட்டணியிலேயே நீடிப்பதாகவும் விளக்கினார். தொகுதி பங்கீடு தொடர்பாக இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாக தெரிவித்த ராகுல் காந்தி இப்பிரச்சினைக்கு முறையாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்ததாகவும், ஆனால் மக்கள் ஒன்றிணைந்து அந்த திட்டத்தை முறியடித்துள்ளனர் என்றும் கூறினார். பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவில் பிறந்தநாள் கேக் ஆர்டர் செய்த பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட கேக் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சமூக வலைதள ஆர்வலரான மிஹிகா அஸ்ரானி தனது சகோதரரின் பிறந்தநாளுக்காக ஜொமேட்டோவில் கேக் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். அதில் ஹாப்பி பர்த்டே ஹிமான்சு என குறிப்பிடுமாறு கூறிய அவர் கூடவே கேக் வெட்டுவதற்கு கத்தி எனப்படும் கட்லரியையும் கோரியுள்ளார். இந்நிலையில் ஜொமேட்டோ அனுப்பிய கேக்கை திறந்து பார்த்த மிஹிகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என தெரியவில்லை. ஏனெனில் கேக்கில் ஹாப்பி பர்த்டே ஹிமான்சு என்ற தகவலோடு சென் கட்லரி என்பதில் உள்ள எழுத்துக்களும் இணைத்து அனுப்பப்பட்டது. கட்லரி வேண்டுமென்று கோரியதற்கு சென் கட்லரி என செய்தி அனுப்பிய ஜொமேட்டோவின் கடமை உணர்ச்சியை பாராட்டுவதாக அந்த பெண் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனை பார்க்கும் பார்வையாளர்கள் என்ன ஒரு புத்திசாலித்தனம் என வடிவேலு பாணியில் கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகின்றனர். விழுப்புரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக காட்சிக்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள நகராட்சி திடலில் 2வது புத்தக திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழாவை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடக்கி வைத்தார். போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் விற்பனை செய்யப்படுவதால் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் பழனி கேட்டுக் கொண்டார். இதேபோல் ராமநாதபுரத்தில் தொடங்கப்பட்ட 6வது புத்தக காட்சிக்கு பள்ளி மாணாக்கரிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. மன்னர் ராஜா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக காட்சி பிப்ரவரி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறையா புக்ஸ் இருக்குது. அதுவும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறையா புக்ஸ் இருக்குது. நிறையா புக்ஸும் இல்லாதவங்க இந்தியா இயர் புக்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் அட்வான்ஸாகவே இருக்குது. இங்கே 100க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்காங்க. நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த புக்கை படிக்கிறனாட்டி நிறையா நீதிகள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபோனில் பார்த்து வாங்குறத விட நேரில் பார்த்து வாங்கினா நிறையா புக்கு இருக்குது. குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கலாம். கர்நாடகாவில் கணவன் செய்த சித்திரவதையால் 12 ஆண்டுகளாக வீட்டில் அடைபட்டு கிடந்த பெண்ணை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மைசூரு மாவட்டம் ஹெச்டி கோட்டை தாலுகா ஹரிகே கிராமத்தைச் சேர்ந்தவர் சுனாலயா. தொழிலாளியான இவருக்கு ஷீலா என்பவரோடு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. சுனாலயாவிற்கு 3வது திருமணம். அவர் ஏற்கனவே 2 பேரை திருமணம் செய்திருந்தார். சுனாலயாவின் கொடுமை தாங்காமல் அவர்கள் 2 பேரும் சுனாலயாவை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதல் 2 மனைவிகளைப் போல 3வது மனைவியான ஷீலாவும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரோ என்ற அச்சத்தில் இருந்த சுனாலயா ஷீலாவை வீட்டிற்குள் பூட்டி சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. கதவுக்கு 3 பூட்டுகள் போட்டும் ஜன்னல்களையும் அடைத்திருக்கிறார். இதனால் ஷீலா வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்துள்ளார். இப்படி சுமார் 12 ஆண்டுகளாக சொந்த வீட்டிலேயே சிறை தண்டனையை அனுபவித்து வந்திருக்கிறார் ஷீலா. இந்நிலையில் இதுகுறித்து வெளியுலகத்திற்கு தெரிய வந்ததை தொடர்ந்து சுனாலயாவின் முதல் 2 மனைவிகள் ஹெச்டி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டில் அடைபட்டு கிடந்த ஷீலாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மனைவியை சித்திரவதை செய்து வந்த சுனாலயாவை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கூடைப்பந்து விளையாட்டின் ஜாம்பவான் மைக்கேல் ஜோர்டான் அணிந்திருந்த ஷூக்கள் 66 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த கூடைப்பந்து வீரர் மைக்கேல் ஜோர்டானுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. களத்தில் அவர் ஆட்டத்தை காண்பதற்காகவே ஏராளமான ரசிகர்கள் கூடுவார்கள். சிகாகோ புல்ஸ் அணிக்காக விளையாடிய ஜோர்டான் NBA எனப்படும் தேசிய கூடைப்பந்து சங்கத்தின் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று 6 முறை பட்டத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற போது அணிந்திருந்த ஷூக்கள் லண்டனில் உள்ள பிரபல ஏல நிறுவனமான சொதைபியில் வைக்கப்பட்டன. ஜோர்டானின் ஷூக்களை வாங்க ஏராளமான ரசிகர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 66 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு அவரது ஷூக்கள் ஏலம் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் கால்பந்து வீரர் மெஸ்ஸி அணிந்த ஜெர்சிகள் சுமார் 65 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயின. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்ற நிலையில் அந்த தொடரில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி அணிந்த ஜெர்சியை வாங்க ரசிகர்கள் விரும்பியதால் 65 கோடி ரூபாய்க்கு அவை ஏலம் போனதாக தெரிவிக்கப்பட்டது. முதன்முறையாக இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனையை ஏற்கும் ஐரோப்பிய நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது. ஜிபே, போன்பே போன்ற செயலிகளில் UPI பயன்படுத்தி இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தலாம், பணத்தை பெறலாம். உலகிற்கே முன்மாதிரியாக இருந்து வரும் இந்தியாவின் UPI சேவையை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. அந்த வரிசையில் தற்போது பிரான்சும் இணைந்துள்ளது. பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் NPC-யின் சர்வதேச பரிமாற்ற அமைப்பும் பிரான்சிஸ் பரிவர்த்தனைகள் அமைப்பும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டன. இதன்படி இனி பிரான்ஸ் செல்லும் இந்தியர்கள் அங்கு UPI பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும். குறிப்பாக ஈஃபில் டவரை பார்க்க வேண்டுமென்றில் முன்கூட்டியே UPI மூலம் பணம் செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்து கொள்ளலாம். இது UPI பண பரிவர்த்தனையை உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதற்கான முக்கிய வழியை குறிப்பிடுவதாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கும் வலுவான உறவுகளை வளர்ப்பதற்கும் இது ஒரு சிறந்த உதாரணம் என்று தனது X வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மெக்சிகோ நாட்டில் போதிய மழை இல்லாததன் காரணமாக அணையில் தண்ணீர் குறைந்ததை அடுத்து பழமையான தேவாலயம் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அதீத மழை அல்லது கடும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மெக்சிகோ நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை அளவு குறைந்திருக்கிறது. சமீப காலமாகவே அங்கு போதிய மழை பெய்யாத காரணத்தால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆக்சகா பகுதி வறண்டு போயுள்ளது. பயிர்களுக்கு தண்ணீர் அளிக்க முடியாத காரணத்தால் அவை கருகும் நிலைக்கு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அங்கு பெனிட்டோ ஜார்ஜ் அணையின் நீர்மட்டமும் சரிந்து வருகிறது. கடந்த மாதம் மட்டும் நீரிருப்பு 47% குறைந்துள்ள சூழலில் அங்குள்ள பழமையான தேவாலயம் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அணை கட்டப்படும் போது தேவாலயம் அப்படியே விடப்பட்ட நிலையில் தற்போது தண்ணீர் குறைந்திருப்பதன் காரணமாக அது வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 396 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் போட்டியின் 2ஆம் நாளில் இந்திய அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. இதில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் தனி ஒருவனாக களத்தில் ஜொலித்து இரட்டை சதமடித்தார். 209 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 19 பவுண்டரிகள், 7 சிக்சர்களோடு 209 ரன்களை குவித்தார். ஜெய்ஸ்வாலின் நேர்த்தியான ஆட்டத்தால் இந்திய அணி 396 ரன்களை எடுத்தது. இங்கிலாந்து அணியின் தரப்பில் ஜேம்ஸ் ஆண்டர்சன், பஷீர் அகமது ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தொடங்கியது. தொடக்க வீரர்கள் கிராவ்லே 76 ரன்களும், டக்கெட் 21 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். ஜோ ரூட் 5 ரன்களில் வெளியேறினார். தொடர்ந்து 4 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து வருகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஷமர் ஜோசப்பின் உரிமை ஒப்பந்தத்தை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் வாரியம் சர்வதேச ரிட்டைனர் ஒப்பந்தமாக மேம்படுத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என சமனில் முடிந்தது. முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 அணிகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இதில் 2 போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி 13 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஷமர் ஜோசப் தொடர் நாயகன் விருதை தட்டிச் சென்றார். இந்நிலையில் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஷமர் ஜோசப்பிற்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடும் வீரர்களுக்கு கிடைக்கும் அதிகபட்ச சம்பளம் கிடைக்க உள்ளது.
அதேபோல இந்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பையில் அவருடன் சேர்ந்து வேலை செய்ய உள்ளதாக பயிற்சியாளர் டாரன் ஷமி தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு வறுமை காரணமாக ஷமர் ஜோசப் பாதுகாவலராக பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜோதிஅள்ளி பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே அமைந்த ரயில் பாதையை கடந்தே மாணவர்கள் தினசரி பள்ளிக்கு செல்லும் சூழல் உள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் பாதையை கடக்க தரைப்பாலம் கேட்டும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் வர இயலாது எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். 50 ஆண்டுகளாக வலியுறுத்தியும் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் தங்களுக்கு தரைப்பாலம் அமைத்து தரும் வரை வாக்களிக்கப் போவதில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதே ஊருள்ள ஜோதிஅள்ளியிலிருந்து மல்லாபுரத்துக்கு போயிட்டு படிக்கிறாங்க பசங்க, ஒரு 150 பசங்க படிப்பாங்க. ஆனால் எந்த பசங்களும் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் இந்த ரயில்வே கேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பாலம் வராதனால ஒரு வண்டி போகணுன்னா கூட எங்களுக்கு வசதி கிடையாது. இதுக்கு இந்தாட்டு நிறுத்திட்டு நாங்கள் 3 கிலோமீட்டர் போயிட்டு தான் நாங்கள் பண்ணையுமே பண்ணணும். ஆனால் இந்த ரயில்வே பாலம் இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட எமர்ஜென்சினா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வண்டி போகிறதுக்கு கூட ஒரு வழி கிடையாது. ராக்கி படப்புகழ் கார்ல் வெதர்ஸின் மறைவு செய்தி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஹாப்பி கில்மோர், ஆக்ஷன் ஜாக்சன் உள்ளிட்ட படங்கள் மூலம் ஹாலிவுட்டில் பிரபலமானவர் நடிகர் கார்ல் வெதர்ஸ். இவர் சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடிப்பில் 1976ஆம் ஆண்டு ராக்கி திரைப்படம் மூலம் உலக புகழ் பெற்றார். அப்பல்லோ கிரீட் எனும் கதாபாத்திரத்தில் நடித்த அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அர்னால்ட் நடித்த பிரிடேட்டர் படத்திலும் கார்ல் வெதர்ஸ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அதில் அர்னால்டும் கார்ல் வெதர்ஸும் கைகோர்க்கும் காட்சி ஹாலிவுட் சினிமாவின் லேண்ட்மார்க் காட்சியாக பார்க்கப்பட்டது. ஹாலிவுட் சினிமாவின் முக்கிய படங்களில் நடித்து வந்த இவர் இறுதியாக தி மாண்டோரியன் எனும் இணைய தொடரில் நடித்தார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வசித்து வந்த இவர் தூக்கத்தில் இருந்தபோதே உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 1ஆம் தேதியே அவர் உயிரிழந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.